சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்வில் இருக்கும் சில கஷ்டங்கள் எப்பொழுதுமே வாட்டிக்கொண்டே இருக்கும், நமக்கு ஒரு மாற்றத்தை தராது என்று நினைக்கக்கூடாது. அந்த பிரச்சனைகள் திடீரென்று வேறொரு ரூபத்தில் நல்ல வழியை காட்டும். நீங்கள் எல்லோரும் இங்கு நினைப்பது என்ன தெரியுமா? ஒரு கவலையா? உடனடியாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் உதவி செய்யும் என்று நினைப்பது கிடையாது. அதற்கு பதிலாக ஏதாவது தப்பு நடந்து விடுமோ என்று நினைக்கிறீர்கள். அதுதான் நீங்கள் செய்யும் தவறு. ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதற்கு நிச்சயமாக தீர்வு உண்டு. அதாவது ஒரு ரூபாய் மட்டும் வைத்துக்கொண்டு அவன் கோடியில் இப்பொழுது இருப்பான். சிலர் ஆரம்ப காலத்தில் அவன் அந்த ஒரு ரூபாய்க்கு கஷ்டப்பட்டிருப்பான். ஆனால் இப்பொழுது அவன் பல கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாக இருப்பான். அதனால் யாருடைய வாழ்க்கையையும் யாராலும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் ஒன்று, உங்களுடைய கர்ம வினையை குறைக்கலாம். கர்ம வினையை எந்த அளவுக்கு நீங்கள் குறைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறுவீர்கள். எல்லா விஷயத்திலும் கவலை என்ற ஒரு விஷயம் ஒரு கட்டத்திற்குள் போகாதீர்கள். கவலை என்பது தேவையில்லாத ஒன்று. வாழ்வில் எப்பேற்பட்ட விஷயத்தை வேண்டுமானாலும் சமாளிக்கலாம். எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் சமாளித்து முன்னேறிவிடலாம். ஆனால் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் உங்களுடைய மனதையும் நீங்கள் விட்டுவிட்டீர்கள், ஆனால் எந்த ஒரு ரூபாயும் சம்பாதிக்க முடியாது. அதனால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், அது பணத்தாலோ இல்லை உறவுகளாலோ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிதான், உங்கள் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியையும் விட்டுவிடாதீர்கள். முதலில் உங்களுடைய மனதை விட்டுவிடாதீர்கள். மனதை விட்டால் என்ன ஆகும் என்பது தெரியும். மூளையை விட்டால் என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும். எல்லாமே தெரிந்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் சில தவறுகளை செய்கிறீர்கள். பணம் வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் குறைய வேண்டுமா? சுட்சமான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை பயன்படுத்தி முன்னேறும் வழியை பாருங்கள். சிறிய வயதில் ஒரு சிலர் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் வளர வளர அவர்களுக்கு 10-15 வீடெல்லாம் இருக்கிறது. காரணம், எல்லாமே நம்பிக்கை. ஒரு விஷயத்தை நினைக்கிறாய், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், வீடு கட்டப் போகிறேன், வீடு கட்டப் போகிறேன், வீடு கட்டப் போகிறேன், நடக்கும். அதுதான் உண்மை. நான் எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதுதான் உண்மை. அதுதான் தெய்வம் உங்களுக்கு செய்தும் வைக்கும். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பணமோ அதிகம் தேவைப்படுகிறது. ஆனால் அதற்கு சூட்சமமான வழி தெரியவில்லை. போகாத இடம் கிடையாது, வேண்டாத தெய்வம் கிடையாது. ஆனால் எந்த தெய்வம் உனக்கு உதவி செய்யவில்லை என்று நினைக்கிறாய்? கண்டிப்பாக தெய்வங்கள் அனைவரும் உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். காலம் முழுவதும் உன்னுடைய கடனை தீர்க்க வேண்டும், உனக்கு பணம் வர வைக்க வேண்டும், தொழில் முன்னேற வேண்டும் என்று கட்டாயமாக நீ துவண்டு போய் நிற்காதே. இப்பொழுது நான் சொல்லும் விஷயம் உன் வாழ்க்கையே மாற்றலாம். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கலாம். நிறைய நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் நீ இழந்த வாழ்க்கையில் சூட்சுமமான வழியை தெரிந்து கொள்பவர்கள் அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிக்கிறார்கள். சூட்சுமமான விஷயத்தை தெரியாதவர்கள் தான் வாழ்க்கையில் மிக 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 கஷ்டப்படுகிறார்கள். சூட்சுமமான வழியை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துளைத்த சில விஷயங்களை நீங்கள் சுலபமாக பெறலாம். காசு வேண்டுமா? இந்த சூட்சுமமான விஷயத்தை தெரிந்தால் பெறலாம். ஆனால் என்ன? நம்பிக்கை தான் வேண்டும். அதுதான் உன்னிடம் குறைந்து கொண்டே இருக்கிறது. உன் மீதும் இருக்கும் நம்பிக்கை, உன்மேலும் நீ வைத்திருக்கும் நம்பிக்கை குறைகிறது. தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் குறைகிறது. மற்றபடி நீ யார் மீது நம்பிக்கை வைப்பாய்? ஒருவன் செய்தால்தான் அவன் இருக்கிறான் என்று அர்த்தமா? செய்யாவிட்டால் இல்லை என்று அர்த்தமா? எதுவாக இருந்தாலும் தெய்வத்தை மட்டும் விட்டுவிடாதீர்கள். தெய்வம்தான் உங்களுக்கு எல்லாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தன் நம்பிக்கை விடாமுயற்சி தான் உங்களை காக்கும் என்பதை நீங்கள் நம்புங்கள். நான் சொல்லும் இந்த மந்திரம் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக தெய்வத்தின் அனுகிரகத்தையும் எல்லா செல்வத்தையும் ஈர்க்கும் ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இதை நீ காலை எழுந்திரித்து நன்றாக குளித்து முடித்துவிட்டு நீ தெய்வத்தின், அதாவது உன்னுடைய பூஜை அறைக்கு போய் இந்த மந்திரத்தை நீ சொன்னாலே போதும். செல்வத்தை நிலையாக நிறுத்தும். எவ்வளவு பெரிய பணப்பிரச்சனை இருந்தாலும் செல்வத்தை ஈர்த்து கொண்டு வரும்.
அடுத்தது நீதான். பணத்தின் அதிபதி, கோடீஸ்வரி, எல்லாமே நீதான் தங்கமே. கவலைப்படாதே. செல்வத்தை நிலைநிறுத்தும் இந்த மந்திரம் உன் வாழ்க்கை மிகப்பெரிய ஆளாக உன்னை மாற்றும். நான் சொல்கிறேன், ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம். இந்த மந்திரமானது உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு உன்னை கொண்டு செல்லும். காலம் முழுவதும் உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் என்பதை உனக்கு வாக்குறுதியாக கொடுத்திருக்கும் பொழுது எப்பொழுதும் நீ ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நான் என்றுமே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. சந்தோஷமான ஒரு பாதை உனக்காக துவங்கிவிட்டது. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயத்தை துளைத்தாய். ஆனால் இனிமேல் வரும் காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ துளைக்க மாட்டாய். பாடுபட்ட உனக்கு வழியை காமித்து விட்டேன். இதற்கு மேல் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். அமோகமான எதிர்காலம் வந்துவிட்டதல்லவா? இனிமேலாவது வாழ்க்கையில் நான் சொல்லிக் கொடுத்தது போலவே எல்லா விஷயத்தையும் செய்தால் உனக்கு பல நன்மைகள் வரும். நான் ஒவ்வொருவனுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் நண்பனாகவும் இருந்து வாழ வைத்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் கவலை என்பது ஒரு பொழுதும் தேவையே அல்ல. நாளுக்கு நாள் பிரச்சனை வரவில்லை தங்கமே, புரிகிறதா? நாளுக்கு நாள் நீதான் அப்படி நினைக்கிறாய், பிரச்சனை வருகிறதோ என்று. ஆனால் பிரச்சனை வரவில்லை. நீ ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக் கொள்வதனால்தான் மன உளைச்சல் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு. இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் தீர்வு கிடைக்கும். நான் உனக்காகத்தான், உனக்காக மட்டும்தான் காலம் முழுவதும் நிச்சயமாக நான் இருப்பேன். காலை எழுந்து குளித்து தெய்வத்திடம் போய் நின்று இந்த மந்திரத்தை நீ சொல்லும் பொழுது நிச்சயமாக உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாத, அதாவது உன்னிடம் குறைவாக இருந்து கொண்டு உன் தேவைக்கு பணம் இல்லாமல் உன்னை அவதிப்பட வைக்கிறது பற்றியா, அதெல்லாம் போய் உனக்கு தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் பணங்களானது நிச்சயமாக கிடைக்கும். அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்திருக்கும் இந்த உலகத்தில் உனக்கு மட்டும் அற்புதங்கள் நடக்காமல் போகுமா? நான் இருக்கிறேன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் வாழ வைக்க கண்ணும் கருத்துமாக இரு. நான் ஒவ்வொன்றாக செய்கிறேன். பொறுமையாக இருப்பவன் தோற்றுப்போவது கிடையாது, ஜெயிக்கத்தான் போகிறான். அதே போல நீயும் ஜெயிப்பாய். உன்னுடைய வாழ்வில் நீ கண்ட அனைத்து விஷயத்திலும் நான் இருப்பேன். நான் மட்டுமல்ல, அனைத்து தெய்வங்களும் இருப்போம். கண்டிப்பாக நீ தோல்வி என்ற ஒரு விஷயத்தை இனிமேல் நீ பார்க்க மாட்டாய். வெற்றி என்ற சிம்மாசனத்தில்தான் நீ அமருவாய் என்பதை நான் உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் தெளிவாகவும் உனக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். கஷ்டப்படும் பொழுது தாங்கி கொடுக்கவும், கண் கலங்கும் பொழுது கண்ணீர் துடைத்து விடவும் தான் ஒரு உறவு தேவை. உனக்கு அதெல்லாம் கிடையாது. பணம் இருக்கும் பொழுது இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது அதெல்லாம் இல்லை. ஆனால் நான் இருப்பேன். உனக்கு எல்லா விஷயத்திலும், அற்புதமான விஷயத்திலும் செய்து கொடுத்து வாழ வைக்க இங்கு சாய் இருக்கும் பொழுது நீ கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு. காரண காரியம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடப்பது கிடையாது. உன் வாழ்க்கையில் உதவுவதற்கு அப்பா நான் இருக்கிறேன். தெய்வங்கள் அனைவரும் இருந்து உதவுவோம். நல்லதே நினைத்து கொண்டு இரு, நல்லதே நடக்கும். பணம் நிச்சயம் கிடைக்கும். நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வாய். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.